ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நட்சத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த vlog கண்டிப்பாக ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒர்க்கிங் உமனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விலாகாக தான் இருக்க போகுது. நான் டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை, டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எர்லி மார்னிங்லேருந்து நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதும் ஒரு ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம டிஃபன் பண்ணணும், அதுக்கப்புறம் குக் பண்ணணும், பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், மற்றவரை ஹஸ்பண்டை கவனிக்கணும், அதுக்கப்புறம் வயசானவங்க கூட இருந்தால் அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ டே ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா எர்லி மார்னிங்லேருந்தே பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில சமயம் நம்ம டெய்லி ரொட்டீனாக காலையில் எழுந்து சமைக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, திருப்பி வருது, திருப்பி சமையலுக்கு பிளான் பண்ணுறது, வெசல்ஸ் க்ளீனிங் பண்ணுறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, இது மாதிரி நம்ம ரொட்டீனாக ஒரே வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் அறியாமலே ஒரு மாதிரி மன அழுத்தம் உருவாகிறது உண்மைதாங்க. கண்டிப்பாக என்னடா நமக்கு மட்டும் லைஃப் எப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த லைஃப் கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மந்த் எண்டு ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஆஃபீஸில். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் நிறைய ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் அப்போ தான் பார்த்திங்கனாக்கா வீட்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள், யாருக்காவது ஹெல்த்து சரியாக இல்லாமல் போயிடும், இல்லைனாக்கா ஸ்கூலில் ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கும், காலேஜில் ஏதாவது ஈவெண்ட் இருக்கும், அப்போ லீவ் போடுற மாதிரி இருக்கும். இது மாதிரி விஷயங்கள், அதுக்காக அலையிறது, அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் நம்ம ஈடுபடும் போது ஆஃபீஸும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து வீட்லேயும் ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த வீடே ஒரு மாதிரி நம்மளை பேஸ் பண்ணி தான் வீடே ரன் ஆகும் இல்லையா. நம்ம சிரிச்சா தான் எல்லோரும் சிரிப்பாங்க, நம்ம கோவப்பட்டால் வீட்டில் எல்லாருமே சேட் ஆகிடுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவேங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு என்றைக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்காக ஒரு டைம் நான் வச்சுக்குவேன். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்ன நான் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அதுக்காக எவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருந்தால் கூட நான் அதுக்கான எனக்காக ஒரு டைமை ஒதுக்கிக்குவேன். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸு ஏதாவது ஒரு கோவில், வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவில் மலை மேலே அந்த இயற்கையில் அழகாக இருக்கும், அங்கே போவேன். இல்லை வடபழனி முருகன் கோவில் போவேன், இல்லை சிவன் கோவில் போவேன். இதை மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருந்தாலோ, இல்லைனாக்கா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு நான் போவேன். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாவது ஒன் வீக் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா நிறைய பேர் யோகா பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிங்க, வாக்கிங் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாராலையும் ஃபிசிக்கலாக இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு ரொட்டீனாக யோகா பண்ணுறதோ, வாக்கிங் பண்ணுறதோ, ஏன்னா மார்னிங் எழுந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் போகிறதே பெரிய ஃபிசிக்கலாக நிறைய ஓட வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் தினமும் நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி பண்ணுறவங்க, ரொட்டீனாக அது பண்ணுறவங்களால சாத்தியமாகும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர் டெய்லி எவ்வளோ நாழியானாலும் சாப்பிட்டு ஒரு 1 hour வாக் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா டைம் கிடைக்கும் போது வாக் பண்ணுவேன். நான் எப்போதும் இந்த ரொட்டீனாக மார்னிங் பண்ணுவேன், நைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஃபீஸ்லேயே எனக்கு லஞ்ச் ஹவர் கிடச்சிது அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes எங்கேயாவது ஒரு காரிடர்லையோ எங்கேயோ கண்டினியூஸாக வாக்கிங் போயிட்டு வருவேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். பட் எல்லாராலையும் அது கடைப்பிடிக்க முடியறதில்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஹோம் டெக்கரில் வீட்டை டெக்கர் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகும். வீட்டில் தேவையே இல்லாத ஒரு ரொம்ப நாளாக வாங்கின பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் வாங்கும்போது மனசு ஹாப்பியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்காக எடுத்து செய்யும் போது அது மனசுக்கு நமக்கே அறியாமல் சந்தோஷம் வரும். அதுக்காக பெரிய காஸ்ட்லியாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு கிச்சன் செட்ஸே ஏதாவது வீணாக போச்சு அப்படின்னா எனக்கு ஹாட் பேக்
வந்து பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த தடவை வந்து ஒரு நியூ ஹாட் பேக் வாங்கி நான் வந்து செட் பண்ணேன். அது ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. புதுசாக ஒரு விஷயம் வாங்கினோம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கே தெரியாமல் வந்து மனசில் வந்து சந்தோஷம் வரும் இல்லையா? அது மாதிரி வந்து பண்ணுவேன் நான். கிச்சனை க்ளீன் பண்ணுறது, ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை வந்து சமைக்கிறது, வீடை வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வாங்கி வீட்டில் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் எங்கேயாவது வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு, ரொம்பவே ரிலாக்ஸே இல்லை அப்படின்னா திடீர்னு வெளியூர் போகிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். நம்ம பட்ஜெட் வந்து எப்போதும் வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு ஃபேமிலியோடு வெளில போனோம் அப்படின்னா நிறைய ஹை பட்ஜெட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே டூர் அது மாதிரி நான் வந்து போவேன். நிறைய வ்ளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது மார்னிங் போயிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு, அதுவும் வந்து இளையராஜா சாங் கேட்டுகிட்டே லாங் ட்ரைவ் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸில் வ்ளாகில் வந்து என்னோடய சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்காக தனியாக வந்து நான் வந்து இளையராஜா சாங்குக்கே ஒரு தனியாக வந்து ஒரு கேரவன் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அவங்களுக்குலாம் காமிச்சேன் நான். ஸோ லாங் ட்ரைவ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து இளையராஜா சாங் கேட்டுகிட்டே லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லுமே வந்து ஒரு ட்ராவல் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வீக்கில் திடீர்னு எனக்கு மாதிரி லாங் ட்ரிப்பு போக முடியல எல்லாருக்கும். ஏன்னா நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், என்னோடய பசங்க ஃப்ரீயாக இருக்கணும், எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அவங்களோட ஷெட்யூல் வந்து இடிச்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த வீக்கிலே வந்து ஒரு எங்கேயாவது வந்து போயிட்டு வருவோம். ஒரு மாலோ இல்லை வந்து இந்த வாட்டி பார்த்திங்கனாக்கா இது ஃபோரம் மால் வந்து போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோட. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆகஸ்ட் 15th வரப்போகுது இல்லையா? பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். பெருசாக ஷாப்பிங் பண்ணி பெருசாக செலவு பண்ணிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு போயிட்டு ரிலாக்ஸாக விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்ச ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சினிமா போயிட்டு வந்தாலே வந்து டைம் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு இப்போ போனியும் ஸ்ரீயோடு இருந்தேன்னா போதும், அவங்க 2 பேரும் பண்ணுற கலாட்டா, சண்டை போட்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அவங்க பண்ணுற ரகலையெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்பவே மனசு வந்து ஹாப்பியாகும். ஸ்ரீ வந்து இந்த வாட்டி ட்ரைவ் பண்ணிட்டு என்னை வந்து வெளில கூட்டிகிட்டு போனான். ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னாக்கா அவனோட வந்து அதே மாதிரி நைட்டு வந்து ட்ரைவ் வந்து இப்போ அவனோட போக ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை மனசு ரொம்ப அப்பப்போ சோர்ந்து போயிடும். ரொம்ப ஐயோ என்னடா அப்படின்னு உட்காரும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நானும் ஸ்ரீயும் வந்து ஒரு பைக் ரைடு போவோம், இல்லை என் ஹஸ்பண்டோட ஒரு பைக் ரைடு போவேன் நைட்டு. அப்படி இல்லைனா ஸ்ரீயை கூட்டிகிட்டு ஒரு லாங் ட்ரைவ், சும்மா ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு 15 மினிட்ஸ் இப்படி ஒரு கார் எடுத்துக்கிட்டு இப்படி எங்கே பார்த்தாலும் போய் சுற்றிட்டு நாங்கள் 2 பேரும் வருவோம். அதே மாதிரி போனது தான் இந்த தடவை வந்து ஃபோரம் மாலில் போயிட்டு என்னமோ அவங்க நிறைய வேடிக்கைலாம் பார்த்துருந்தாங்க. ஒரு டாய்ஸ் ஷாப்புக்கெலாம் போனாங்க. அங்கெல்லாம் போய் நிறைய டாய்ஸ் பார்த்தோம். கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க, கிண்டல் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேரும் வந்து காலேஜில் நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம டைம் கிடைக்கும்போது பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணும்போது எதையுமே வந்து நம்மக்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பேரண்ட் வந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லைஃப்பில் வந்து பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சின்னதாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வெறும் ஆஃபீஸ் போகிறதுனால மட்டும் கிடையாது. ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். நம்ம பசங்களோட லைஃப் எப்படி இருக்கும், நம்ம பசங்க படித்து நல்லபடியாக வரணும், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போயிடக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கும். ஸோ நம்ம பசங்க வந்து நம்ம பேச்சை கேட்கலைன்னா கூட சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நம்மளை வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்டு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அந்த விஷயத்தில் 2 பேரும் வந்து ஓரளவு வந்து என் பேச்சை கேட்டுருவாங்க. அவங்களுக்கு எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது ஓரளவு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு நான் வந்து அவங்க விஷயத்தில் நான் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்பவே இண்டிபெண்ட்டாக நான் வந்து விட்டுருவேன். எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அவங்கள இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக வந்து விட்டுடலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்தாக்க கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை மாதிரி ஃபேமிலியோட கண்டிப்பாக லாங் ட்ரிப்பு போலேன்னா கூட இதை மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கேயாவது கண்டிப்பாக வந்து ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ஒதுக்கிட்டு
சம்டைம்ஸ் வந்து வெளில போக முடியலனா கூட வீட்டிலேயே வந்து சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் 4 பேருமே வந்து ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் முக்கியமாக வந்து நைட் வந்து கண்டிப்பாக ஒரு படம் வந்து பார்த்துருவோம். அது சாட்டர்டே இல்லை சண்டே நைட் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கலாட்டா இருக்கும். பேசிப்போம். நிறைய விஷயங்கள் காலேஜில் நடந்த விஷயங்கள், ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ ஜாலியாக ஒரு பக்கம் சண்டை நடக்கும், ஒரு பக்கம் வந்து கலாட்டா இருக்கும். அதை மாதிரி தான் வந்து எங்களோட மூவி டைமும் வந்து போகும். ஸோ இது மாதிரி ஃபேமிலியோட டைம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, இவ்வளோ டிப்ரெஷனாக நிறைய வேலை பண்ணுறோம். அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து செய்கிறோம் அப்படிங்கும்போது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கிறதா வந்து நான் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுவேன். நிறையா தடவை வந்து நைட் ட்ரைவ் வந்து போயிருக்கோம். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நைட் ட்ரைவ் இருக்கும். அது பைக்லேயோ கார்லேயோ. ஸோ ஸ்ரீயோட இப்படி ஒரு 15 மினிட்ஸ் போயிட்டே இருப்போம். நடுவில் எங்கேயாவது ஒரு நல்ல ஷாப்பு மாதிரி வந்து கஃபே இது மாதிரி ஒரு கேக் ஷாப்பு, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டே வந்து கொஞ்சம் நேரம் வந்து வருவோம். ஏன்னா ஸ்ரீ வந்து என்சிசியில் இருக்கிறதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். டெய்லி மார்னிங் 3 o'clockலாம் வந்து போக வேண்டியது வரும். நைட்டு அதே மாதிரி 12 o'clock 1 o'clock ஆகும் தூங்குறதுக்கு. ஏன்னா ட்ரெஸ்லாம் நீட்டாக அயன் பண்ணணும். அந்த ஷூக்கே பாலிஷ் கிட்டத்தட்ட 1 hour போடுவார். ஸோ இது மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது நைட்டு தூங்குறதுக்கு தினமுமே வந்து லேட் ஆகும். அந்த ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவர் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக பல தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். ஸோ அந்த சமயத்துலலாம் வந்து இது மாதிரி ஒரு லாங் ட்ரிப்பு போகும்போது நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருப்போம். அவங்கவுங்க நம்ம சொல்கிறோம் காலேஜ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்கன்னா அவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும், இது மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்மளை வந்து ஈடுபடுத்துறது மூலிமா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.